அம்மா அழாதீங்கம்மா. அப்பா ரொம்ப தைரியமான ஆளுமா. அவருக்கு இந்த ஆபரேஷன் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நீங்க வேணா பாருங்கம்மா. ஆபரேஷன் முடிஞ்சு அப்பா ஹெல்த்தியா வருவாரு, பாருங்கம்மா. எப்படி ரேவதி தைரியமா இருக்க சொல்ற? டாக்டர் வந்து சொன்னதை கேட்டல. அக்கா, இந்த ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும்னா நம்ம தைரியமா இருந்தாதான் அப்பாவும் ஐசியூல தைரியமா இருப்பாரு. நான் சொல்றேன்ல, நம்ம அப்பாக்கு எதுவும் ஆகாது. ஸ்வாதி, நீ பயப்படாத. அப்பா சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவாரு. அக்கா, அப்பா திரும்ப வந்துருவாரா? திரும்ப வந்து எப்பவும் போல நம்ம கூட சந்தோஷமா இருப்பாரு அக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஸ்வாதி, அப்பா கண்டிப்பா திரும்ப வருவாரு. நாம முதல்ல தைரியமா இருக்கணும், சரியா? இங்க வா ஸ்வாதி. உன் அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அப்பா திரும்ப வந்து என்ன ஸ்வாதின்னு கூப்பிடுவாரா? அப்பா பாவம்மா. இப்ப அழுது என்னத்த பண்றது? கண்ணுக்கு முன்னாடி நடந்ததை கவனிக்காம விட்டுட்டோம். அதுக்காக தான் நம்ம எல்லாரும் இப்ப அனுபவிக்கிறோம். எங்க விடுங்க, யாரையும் குறை சொல்லிட்டு இருக்க வேண்டாம். மாமா பொழைச்சு வந்தாலே போதும், அதான் நமக்கு முக்கியம். சரியா சொன்னீங்க கார்த்தி மாமா. நடந்து முடிஞ்சதை நீ யாரும் பேச வேண்டாம். கார்த்தி மாமா, நீங்க டாக்டர் கிட்ட பேசி நாளைக்கு அப்பாக்கு ஆபரேஷன் பண்ணுங்கன்னு டாக்டர் கிட்ட சொல்லுங்க. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அம்மா, நீங்க பயப்படாதீங்கம்மா. அப்பாக்கு எதுவும் ஆகாது. எப்படி ரேவதி பயப்படாம இருக்க சொல்ற? நான் தெரியாம அந்த மருதுவை நம்பிட்டேன். அதுக்கு எனக்கு தானே தண்டனை கிடைக்கணும். எதுக்கு உங்க அப்பா கஷ்டப்படுறாரு? இப்ப ஊர் மக்கள் கிட்ட உன் மாமா முடியாம இருக்கிற விஷயத்த சொன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிற? என்ன நடந்துடுமா? என்னங்க இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? ஏற்கனவே கோயில்ல கும்பாபிஷேகத்துக்கு பந்தக்கால் நட்டாச்சு. ஊரணி பொங்கலும் நடந்து முடிஞ்சிருச்சு. கும்பாபிஷேகம் நடந்து ஊர் செழிக்கணும்னு காத்துட்டு இருக்கிற ஜனங்க கிட்ட ராஜராஜ பழக்க மாட்டான். இந்த தடவையும் கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு சொன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன எல்லாம் கோவப்பட்டு கொந்தளிப்பாங்க. ஆனா அந்த கோவத்தை வச்சு நமக்கு என்ன ஆக போகுது? உங்களுக்கு நான் பேசுறது இன்னும் புரியலங்க. முதல்ல ஊர் ஜனங்க முன்னாடி இந்த கும்பாபிஷேகம் நடக்காது, மாமா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு வதந்தியை கிளப்பி விடுங்க. ஏதோ சொல்ற, நான் செய்யறேன். இங்க பாருங்க, நாம நினைச்சது நடக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்து நடக்க போறத மட்டும் யோசிங்க. சரி, சொல்றத கேக்குறேன். ஆனா ஒரு வேளை உன் மாமா பொழைச்சு வந்துட்டா அப்ப இந்த கும்பாபிஷேகம் நடக்குமே, அப்ப என்ன பண்ணுவ? இல்ல, அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து உயிரோட வெளியே வரவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணலான்னு அப்புறம் யோசிப்போம். முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க. அப்பதான் ஊர் ஜனங்க எல்லாரும் திரண்டு வந்து கார்த்தியை கேள்வி கேட்பாங்க. நாமளும் அந்த கார்த்தி பையில தோக்கடிக்க என்னென்னமோ பண்றோம், ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. முதல்ல இதை பண்ணுங்க. இந்த கல்யாணத்துல அந்த கார்த்தி நம்மள எவ்வளவு கடுப்படிச்சிருப்பான். ஊரே கூடி வந்து அவனை டென்ஷன் பண்ணட்டும். நம்ம ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கணும். அப்புறங்க, இந்த தடவை மாமா விஷயத்த நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. சரி, நீ சொன்னபடியே செய்யறேன். இந்த டிரைவர் பைக்கிட்ட ஜாக்கிரதையா இரு. நான் வரேன். சரி. தேங்க்ஸ். அத நான் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? உண்மை நம்ம கண்ணுக்கு தெரியாது, போய் கண்ணை மறைக்கும். இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் தானே சொன்னீங்க. அதான் என் கல்யாணம் நின்னு போச்சு. அதுவும் நீங்க நிப்பாட்டிருக்கீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க? என்னையே பார்க்காம சாப்பிடுங்க மாமா. எப்பவும் இப்படியே இரு. மாமா, நீங்க ஒரு பெரிய ஃப்ராடு கிட்ட இருந்து நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆனா மாமாக்கு இப்படி ஆனது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. அப்பாக்கு இப்படி நடந்ததை நினைச்சு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவரு ரொம்ப தைரியமானவரு. சீக்கிரம் அவரு கண்ணை திறந்து பேசுவாரு பாருங்க.
சரிங்க மாமா, டாக்டர் கிட்ட ஆபரேஷனை பத்தி பேசுனீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? நாளைக்கு காலையில் சர்ஜரி பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காரு. காலையிலயா? ஆமா, காயம் ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் சர்ஜரி பண்றோமோ அவ்வளோ நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ரேவதி, ஆ. மாமாக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இரு. நீங்க சாப்பிடுங்க மாமா. சிவனாண்டி சித்தப்பா சொல்லவா? சொல்லுமா அவனை. இப்போ ராஜராஜன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவர் செத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, தீட்டுன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்காது. ஏற்கனவே கார்த்தியோட அம்மா செத்ததுனால 2 வருஷத்துக்கு கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாம இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இந்த குடும்பத்தினால நம்ம ஊர் கோவில் கும்பாபிஷேகம் முடங்கணுமா? நீங்களே சொல்லுங்க. அதனால அந்த கார்த்திய முதல்ல இங்க வர வைங்க. கும்பாபிஷேகம் பொறுப்பை அவங்கிட்ட இருந்து நிப்பாட்டிட்டு அந்த மொத்த பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைங்க. இந்த கும்பாபிஷேகத்தை நானும் என் சித்தப்பாவும் சேர்ந்து சிறப்பா நடத்தி காட்டுறோம். நீ சொல்றதுக்காக உடனே எதையும் மாத்த முடியாதுப்பா. ராஜராஜன் ஆஸ்பத்திரியில இருக்காருன்னா அதுக்கு அடுத்த வாரிசா கார்த்தி தம்பி இருக்காரு. அவரை இங்க வர வச்சு எல்லாரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். என்னப்பா நான் சொல்றது? அதுவும் சரிதான். நீங்க உடனே கார்த்தி தம்பிக்கு போன போட்டு வர சொல்லுங்க. வரட்டும், அவர்கிட்டயே கேட்போம். வரட்டும். வணக்கம் தம்பி. வணக்கம். இது அவசரமா வர சொன்னீங்க, என்ன பிரச்சனையா? பிரச்சனையை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஏதோ வெளியில பிரச்சனை நடக்கிற மாதிரி எப்படி தம்பி உங்களால இவ்வளவு சாதாரணமா பேச முடியுது? என்னது? ஏப்பா கொஞ்சம் இருப்பா, தம்பி இப்பதான் வந்திருக்காப்ல, நாங்க பேசுவோம், நீ பொறுமையா இரு. ஐயா, பல வருஷமா நாங்களும் பொறுமையா தான் இருக்கோம். சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாங்க. தம்பி நான் சொல்றேன் தம்பி, நம்ம கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ராஜராஜ ஐயாவுக்கு உடம்பு முடியலன்னு ஊருக்குள்ள கேள்விப்பட்டோம். இங்க பாருங்க ஐயா, அவர் முடியாம மட்டும் படுத்திருந்தா பரவாயில்லையே. அவரு உயிர் பொழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க. அதனால இந்த நேரத்துல இவங்க குடும்பத்தை மட்டும் நம்பி நாம இருந்தோம்னு வைங்க, நம்ம ஊர் கோவில் காரியம் என்ன ஆகுறது? நீங்களே யோசிங்க. என் மாமா ஹாஸ்பிட்டல்ல கிரிட்டிக்கலா இருக்கிறது உண்மைதான். அதுக்கும் நீங்க என்ன வர சொன்னதுக்கு என்ன சம்பந்தம்? சிவனாண்டி, ஊரு பெரியவங்களை நியாயம் கேட்க வர வச்சுட்டு நீ ஓ நியாயத்தை மட்டும் பேசுவன்னா அதுக்கு எதுக்கியா எங்களை வர சொன்ன? உங்க குடும்ப பகையை தள்ளி வச்சுட்டு பேசுறதுனா பேசு, இல்லைன்னா இங்கிருந்து முதல்ல கிளம்பு. தம்பி, உங்க மாமா இப்ப சீரியஸா இருக்கிறதுனால எங்க அவரால் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாம போயிருமோ, அதனால இந்த முறை கும்பாபிஷேகம் பெருசா தடங்களாயிருமோன்னு சிவனாண்டி பயப்படுறான்.